உங்களுடைய பார்வையில் இந்த 3 ஆண்டுகளில் அரசாங்கம் என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க, என்னென்ன விமர்சனத்துக்குள்ளாய்? நான் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளமாக பார்க்குறேன்னா, இப்போ ப்ராமிஸ் பண்ணுறோம் எலெக்ஷனுக்கு முன்னாடி, இப்போ அதை சீரியஸாக எடுக்கிறது இல்லை. அது ஒரு ஜோக் மாதிரி ப்ராமிஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெண்ட் வந்து இருக்கு. எங்களை பத்தி எது வேணாலும் பேசு, நாட்டாமைய பத்தி பேசுன நான் கருத்து விடுவேன். இன்னைக்கு கூட அந்த மனுஷன் எங்க எல்லாரையும் வீட்டுல உட்கார வச்சு கறியும் சோறும் போட்டாரா. அவர் கால் தூசுக்கு பருவீங்களாடா நீங்க? நீட் வந்து நாங்கள் வந்தோம்னா முதல் கையெழுத்து அதுதான், நீட் விலக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, ப்ராமிஸ் பண்ணாங்க. அதே மாதிரி டாஸ்மார்க்குக்கும் ப்ராமிஸ்லாம் பண்ணாங்க. பட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா பெரிய ஆக்ஷன் எதுவும் நடக்கல. அதுக்கு ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இப்போ மக்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறோம்னா அதை ரொம்ப சீரியஸாக நம்ம எடுக்கணும். நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்ககிட்ட ஒரு சீக்கிரம் போய் சொல்லி ஓட்டு கேட்ட மாதிரி. ரைட். அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? இப்போ ரீசெண்டாக 24 எலெக்ஷன்ஸில் திமுகவோட மேனிஃபெஸ்டோவில் இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போன்றாங்க. 65 ருபீஸ் 75 ருபீஸாக நாங்கள் குறைக்க போகிறோம். ஏறக்குறைய அந்த அமௌண்ட் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஜோக், லிட்டரலாக ஒரு ஜோக். ஸோ அப்படிலாம் குறைக்க முடியாது. கொலம்பஸ் கண்டுபிடிச்சேப்பா. இது நான் மக்கள்கிட்ட தான் சொல்கிறேன். மக்கள் வந்து இதை சீரியஸாக நெக்ஸ்ட் டைம் வந்து அக்கௌண்டபிள் ஆக்கணும். ஒரு அரசியல்வாதி ஒன்று செய்கிறாருன்னா ஏன் செய்யலன்னு மக்கள் வந்து கேட்கணும். அது கேட்காதனால எலெக்ஷன் டைமில் நம்ம கேம்பெயினில் என்ன வேணாலும் சொல்லலாம், மக்கள் கேட்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் அதை நம்மக்கிட்ட கொஸ்டின் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்குறேன். அட போப்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிற நீ? அதாவது தமிழ்நாட்டில் காவல் நிலைய மரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, காவல் மரணங்கள்னு சொல்லிட்டு 12 நாளில் 4 பேர் ஒரே மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் இது நடந்திருக்கு. ஏப்ரல் 5லேருந்து 16க்குள்ள. சமூக நீதி பேசுகிற உங்கள் ஊரில் தானே இந்த மாதிரி நடக்குது? இதுதானே உங்கள் திராவிட மாடலு? இது எந்த அளவுக்கு பேசப்பட வேண்டிய விவகாரம்? இதில் நீங்கள் கவனிக்கிற விஷயங்கள் என்ன? ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான். அதனால் இது முதலமைச்சருக்கு இதில் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அது சரி, நான் தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ல, நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கங்க. பட் இந்த விஷயங்கள் வந்து அரசுக்கு வந்து கண்டிப்பாக தலை குனிவைத்தான் ஏற்படுத்தும். எங்க குடும்பமே அப்படித்தான்டா, அசிங்கத்தை பத்திலாம் கவலைப்பட மாட்டோம், படக்குன்னு காலில் விழுந்துருவோம். 12 நாளில் 4 கஸ்டோடியல் டெத்துன்றது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. எந்த அரசுக்குமே இது ஒரு சேலஞ்ச் தான். இதை கடந்து போகிறாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் இதை பேசலை. அதிமுக வந்து மாநில உரிமைகளுக்காக போராடுதுன்னா தமிழகத்தில் இருக்க சின்ன குழந்தை கூட அவ்வளோ வாய் விட்டு சிரிக்கும். மீடியா முழுக்க திமுக ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். மீடியா நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நாம எது வேணா சொல்லலாம், என்ன வேணா செய்யலாம். இதே எடப்பாடி கவர்மெண்டா இருந்தா இதை ஊதி பெருசாக்கி இருப்பாங்க. இது ஊதி பெருசாக்க வேண்டிய விஷயம். தரப்புலையும் சொல்லப்படுற விஷயம் சொல்லியிருந்தாங்க. இதுவே ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த இது கேஸ் நடந்தப்போ பேசினவங்க எல்லாம் இப்ப எங்க போனாங்க? அவங்க கேட்கறது நியாயமான கேள்வி. ரெட்டனாக்கு தானே. என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன், எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்லை. போ. ஜெயராஜ் பெனிக்ஸ் விஷயத்துல பேசினவங்க இன்னைக்கு எங்க போனாங்க? அந்த 3 Idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ, இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. டாஸ்மாக் எடுத்துக்கோங்களேன். இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு நம்முடைய கனிமொழி அவர்கள் 2016 பேசினாங்க. மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தலில் நிச்சயமா யாரும் வந்து சொன்னதாக எனக்கு தெரியல. குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து கொடுக்கப்பட்ட வாக்கு. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். எங்க ஊர்க்கா சொல்லு. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். மர்க்கா சொல்லு. மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். மர்க்கா சொல்லு. மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். செருப்பால் அடிக்கிறதுக்கு 2 பேரை வச்சிருக்கேன். ஒன்னு சீமான, அடுத்தது இது ஒண்ணு. இது எங்க பார்த்தாலும் செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி பேசினதுக்கு. இன்னைக்கு என்ன கவர்மெண்ட் வந்து இந்த வெயில்ல வந்து புது பீரை அறிமுகப்படுத்துது. வெளியில கோஷத்தை கேட்டீங்களா? சாராயத்தை ஒழிக்கிற சத்தியவானா நம்ம ஆளு. மக்கள் கிட்ட அப்படித்தான் நடிக்கணும் சின்ன பிள்ளை. யோக்கியனா வேஷம் போடணும், அத பார்த்தவங்க கோஷம் போடணும். அதானே அரசியல். மக்களோட குடிநீர் தேவையை இந்த அரசாங்கத்தால போக்க முடியல. பல இடங்கள்ல குடிநீர் தட்டுப்பாடு, மின் தட்டுப்பாடு பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. கோபி, இந்தியாவை புகழ்ற அளவுக்கு நான் திராவிட மாடல் ஆட்சி நடத்திட்டு இப்ப தமிழ்நாட்டை சீரமைச்சு முடிச்சுட்டு இந்தியாவை காப்பாற்ற போயிட்டு இருக்கிறேன். நீ என்ன ஆட்சி குறை சொல்லிட்டு இருக்கிறியா? பேச மாட்டேன்றாங்க, மீடியா பேச மாட்டேன்றாங்க. காவல் நிலைய மரணங்களை பத்தி எடப்பாடி பீரியட்ல பேசின மாதிரி தமிழ்நாட்டு மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் பேசவில்லை. டிவி காரங்க இருக்காங்க பாருங்க, அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியனு எவனும் கிடையாது. ஓப்பனா சொல்றேன். பம்பாயில இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறானுங்க கம்பெனி. காசு வருதுன்ற காரணத்துக்காக எதை ஒன்னா தலைப்பு. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல ஏடிஎம்கே சொல்றது கரெக்ட் தான். இன்ஃபேக்ட் திமுகவுக்கு ஜால்ரா போடக்கூடிய ஊடகங்கள், திமுகவுக்கு
பெரிய அநீதியை இழைக்கின்றன. அடேங்கப்பா, மக்கள் மேல எவ்வளவு அக்கறை. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. இத மீடியா பேசாம கவர்மெண்ட்டை காப்பாத்துற வேலையில இருக்குது தமிழ்நாட்டு மீடியா. ஏன் இதுக்கு என்ன காரணம்? ஏன் இவங்க இப்படி ஆனாங்க? சார் நான் சொல்றேன் அண்ணே, நேத்து காலையில நீங்க திமுக 1000 ரூபாய் பணம் வாங்குனீங்க, எனக்கு தகவல் வந்துச்சு. இல்லையா பொய்யான்னு சொல்லுங்க. நான் கேட்கிறேன், மகேஷ் தந்தி டிவி சார்பா 1000 ரூபாய் வாங்கினாரு நான் கேட்கிறேன், நீங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற? போலீஸ்காரங்களுக்கெல்லாம் பொதுமக்களா சென்ற அன்பளிப்பு நினைச்சுக்க, வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரிகளாம் சென்ற வெகுமதி நினைச்சுக்க. மீடியா ஓரவஞ்சனையோட தான் நடக்குது. எடப்பாடி பீரியட்லயும் மீடியா திமுக சாதகமா இருந்தது, சார்பா இருந்தது. ஸ்டாலின் பீரியட்லயும் மீடியா திமுக சார்பா இருக்குது. ரொம்ப ஆபத்தான போக்கு. உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லையா? அதாவது இந்த மானகட்ட பொழப்புக்கு நாண்டுன்னு சாவலாம். அப்படி இல்லைன்னா வயிறு வளர்க்கணும். ஜோதிகா இருக்காங்க இல்லையா, ஜோதிகா சூர்யா அவர்களுடைய யாரு? சூர்யா இல்ல, நக்கல்யா அவனுக்கு. சூர்யா, நடிகர் சூர்யாவுடைய மனைவி நடிகை ஜோதிகா சொல்லுங்க. அப்ப நீங்க ஓட்டு போட வந்த மாதிரியே தெரியலையே. இப்போ இதுதான் உங்க பிரச்சனையா? எப்ப எலெக்ஷன் நடந்தாலும் நீங்க ஓட்டு போட்ட மாதிரி தெரிய மாட்டேது. நான் வருஷம் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கேன். ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. நீங்க வருஷம் ஓட் போடுவேன், நீங்க வருஷம் ஓட் போடுவேன். வருஷம் இல்ல மேம், 5 வருஷத்துக்கு ஒருக்க அப்படின்னு